சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ அந்த வெள்ளை கார் வருது பாருங்கள், அது உள்ளே தான் வரதராஜ பெருமாள் கோயில் தெரு. சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ பக்கத்தில் வரதராஜ பெருமாள் கோயில் தெரு இருக்குது. வலது பக்கம் திருமணத்துலேருந்து. சென்னை தண்டையார்பேட்டை மெட்ரோ, இந்த மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு தெரு இருக்குது. இந்த வெள்ளை கார் வந்து இந்த தெருவுக்குள்ளே போனால் வரதராஜ பெருமாள் கோயில் எதிர்க்க தான் தண்டையார்பேட்டை சாமி வாழ்ந்த தவம் செய்த இடம். இதுதான் வரதராஜ பெருமாள் கோயில் தெரு. இதுதான் தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம். அகஸ்தியா சினிமா தியேட்டர் கேட்டு பஸ்ஸில் வரவங்க மெட்ரோ ட்ரெயின் தண்டையார்பேட்டை மணிகுண்டு அகஸ்தியா தியேட்டர் எப்படி கேட்டாலும் வரலாம். சித்தர் தண்டையார்பேட்டை சுவாமி தபாபி இல்லம் 28 வரதராஜி 31ஆம் ஆண்டு குறித்து. இது ராஜ்குமார் சாமி திருச்சி பெரம்பலூரில் ஒரு தனியாக சமாதி இருக்குது. ஆருத்ரா நாட்டியாலயம். இந்த இடத்துல திருவண்ண மண்டபத்தில் தான் அன்னதானமும் நாட்டிய நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. சாமி தவம் செய்த இடம் இங்கே இருக்குது. மணி 12:34 ஆகுது. இதுதான் வரதராஜ பெருமாள் கோயில். இந்த வரதராஜ பெருமாள் கோயில் இதுக்கு கோயில் பெருமாள் கோயில் அது இருக்குது கோபுரம். அதுக்கு நேர் எதிர்க்க வீடு தான் சாமியோடைய குரு தவம் செய்த இல்லம். ஸ்ரீ தண்டையார்பேட்டை அவதூதர் பாம்பாட்டி சித்தர் பீடம் நிறுவனர் கே கோரந்தன் சாமியோட திருமகன் 9940587411. மாலை 4 மணி முதல் 6 மணி வரை தினசரி தரிசனம். சித்தரின் அருளாக முன் அனுமதி பெற்று வாங்க. வரதராஜ பெருமாள் கோயில் தெரு தண்டையார்பேட்டை சின்ன ஆலயத்தில் அவதூதர் பாம்பாட்டி சித்தர். அப்படியே வந்துட்டேன் வாங்க. இது சுற்றுலா தலம் கிடையாது. இது ஆன்மீக குருபீடம். தரிசனம் மட்டும் உண்டு. தியானம் செய்வோர் போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. தரிசன நேரம் மாலை 4 மணி முதல், காலையிலலாம் கிடையாது, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. பக்தர்கள் சித்தரை தரிசனத்தை வெளியில் வர வேண்டும். சாமிமார்கள் இங்கு வந்து விபூதி வைப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. முக்கியமான செய்தி. நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்குது. சாமியார்கள் வரக்கூடிய பக்தர்களை வந்து திசை திருப்பி அவங்க கையால் விபூதி கொடுத்து பலவிதமான தவறுகளுக்கு வழிவகுக்கிறனால இங்கே வந்து அதை போட்டிருக்காங்க. சாமியார்கள் இங்கே வந்து விபூதி வைப்பது தவிர்க்கப்படுது. இது தமிழ்நாடு முழுக்க, சென்னையில் முழுக்க காவல்துறை உத்தரவுனாலையும் பொதுமக்களுடைய புகார்னாலையும் இது வச்சுக்காங்க. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு சித்தர்கிட்ட வந்தாலும் நீங்கள் அந்த சித்தரை வணங்கி அங்கே பூஜை செய்கிறவங்க கையால் தான் விபூதி வாங்கணும், தவிர போகிற வர சாமியார்கிட்டலாம் வாங்கக்கூடாது. சாமி 40 ஆண்டுகள் அவதூதர தவம் செய்த இடம். கல்லூரின்னு இருக்கு. அதுக்கு எதுக்க சாமியார் தோட்டம். அங்க கரபாத்திர சோபரா சாமிகள் 107ஆம் ஆண்டு குரு பூஜை நாளைக்கு நடக்குது. நாளைக்கு அப்புறம் பெரம்பூர்ல அந்த சாமி ஜீவசமாதி இருக்கு. பெரம்பூர்ல அதுக்கு வந்து புதன்கிழமை நடக்குது. தனியா நம்ம சித்தசீகரத்துல வரோம். நீங்க சாப்பிடலாம். நான் எப்போ சாப்பிடலாம்? 4 மணி 5 மணி ஆகிடும். பரதநாட்டியம் இருக்கா? பேத்திங்க பரதநாட்டியமா? எத்தனை மணிக்கு? இங்கே தானே பக்கத்தில் தானே. வேணுகா மாளிகை என்ற திருமண மண்டபத்தில் சாமியுடைய குரு பூஜை அன்னதானம் நடைபெறுகிறது.
பூஜைக்கு வந்துட்டு வந்தோம். அன்னைக்கு இவ எங்க பார்க்கல? பெரம்பூர் வந்தீங்க மதன கோபால்கிட்ட? பெரம்பூர்லையா? நீங்க தான் வரல? லேட்டா வந்தேன். நான் வந்து முடிச்சேன். கடைசி சாப்பாடு. அப்படியா? ஆஃபீஸ் டைம் பூஜை முடிச்சுட்டு அப்புறம் போட்டோ ப்ரூஃப் போட்டலாம் பாஸ்கர் சிஸ்டர். இப்பதான் வேற கொஞ்சம் லேட் ஆச்சு. முருகா நான் வந்துனே இருக்கேன். வணக்கம் வணக்கம். நாட்டு மக்கள்லாம் நலமா? 2ஆம் தேதியா? 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆ? எங்க இங்க பண்றீங்களா அங்க பண்றீங்களா? இங்கயா? தம்பச்சேடி தெருவில் ராஜா. ஆமா சரி வந்துடலாம். நான் வரேன் கொஞ்ச நேரத்தில். அங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவேன். வாங்க வாங்க வணக்கம். வாங்க வாங்க. வாங்க. ஆமாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வாங்க. ஆமா கொஞ்சம் தான் சின்ன போட்டுருக்கான். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் எங்கே ஆச்சு? குரு பூஜையில் பார்த்தோம். குரு பூஜையில் பார்த்தோம்ல. அம்மா குரு பூஜையில் எல்லாருக்கும் பல்லு போக தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. நிறைய விழுது இல்லை 80 பைசா. வேறையா வித்திர போகிறாங்கல்ல, அடகு வச்சிட போகிறாங்க. சாமியோட பேத்தி நடனம் ஆடுறதுனால இந்த நிகழ்ச்சி கூடுதலாக பண்ணியிருக்காங்க. போன வருஷம்லாம் கிடையாது, இந்த வருஷம்தான் பரதநாட்டிய நிகழ்ச்சி. பாருமா எல்லாரும் பாருங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ. வணக்கம். சுவாமியோட திருமகன் கோதண்டம் அவர்கள். குட்டிகள்னா போதும், இல்லை குட்டிகள் தான். குட்டிகள் தான் எல்லாம் பெரிய. முன்னாடி வா திருமலா. வாங்கிட்டா
உணவு தவம். நம்ம சாப்பிடும்போது மந்திரம் சொல்லி சொல்லி சாப்பிடணும். சாமி பேரை சொல்லி, இந்த சாப்பாடு யாருது? சாமி. இது எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி பேரை சொல்லி சொல்லி சாப்பிடணும். என்ன சேனல்? சித்தர் சீக்ரெட். சீக்ரெட்ஸ் நான் அனுப்புகிறேன். சாம்பார் இப்போதான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாம்பார். இன்னும் கொஞ்சம் போடுங்க. சாம்பார் போட்டுங்க அண்ணா. மந்திரம் சொல்லி சாப்பிடணும். நம்ம எங்கே உணவு சாப்பிட்டாலும் நமக்கு விருப்பமான சித்தரோட பேர், சாமி பேரை சொல்லி சாப்பிடணும். கடவுள் தூணில் இருப்பார், தூணில் இருப்பார். அந்த உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் நீர் எல்லாம் கண்ணன்னு கடவுளை உணவுக்குள்ளே பார்க்கணும். ஒவ்வொரு அரிசியில நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில் இப்போ நாம் சாப்பிட்ற உணவுக்குள்ளே கடவுளை வணங்கி வணங்கி சாப்பிடணும். நம்ம கையால் 30 40 முறை சாப்பிட்றதா ஒரு வழக்கம் இருக்குது. அத்தனை முறையும் நம்ம சாமி பேரை சொல்லணும். எல்லோரும் முதல் கவலை மட்டும் சாமி பேரை சொல்லி தண்ணியெல்லாம் விட்டு ஆசிரம் பண்ணி சாப்பிடுவாங்க. இனிமேல் உணவு தவண்ட முறையில் எப்போ எங்கே சாப்பிட்டாலும், வீட்டில் சாப்பிட்டாலும், கடையில் சாப்பிட்டாலும், அன்னதானத்தில் சாப்பிட்டாலும் ஒவ்வொரு கவலமும் உங்களுடைய மந்திரத்தை சொல்லி சொல்லி சாப்பிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி. ஆமாம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் எங்கே ஆச்சு? குரு பூஜையில் பார்த்தோம். குரு பூஜையில் பார்த்தோம்ல. அம்மா குரு பூஜையில் எல்லாருக்கும் பல்லு போக தான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்க முடியாது. நிறைய விழுது. இல்லை 80 பைசா. சரியா வித்துற போகிறாங்கல்ல, அடகு வச்சிட போகிறாங்க. வரியா? மேலே வா, சாப்பிட்டு வா. வீரராகவ ஜீவ சமாதி குரு. என்ன தேதி? 13 ஏப்ரல் 13 ஏப்ரல் 14 தான் கணக்கு. சித்திரை 1 தமிழ் வருஷம். சித்திரை 1. ஏப்ரல் 14. செய்து வருகின்ற இந்த கோதண்டம் ஐயா அவர்களுக்கு நீங்களெல்லாம் அன்னதானத்திற்கும் அரப்பணிக்கு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த ஆருத்ரா நாட்டியாலயா குழுவினர்கள் ஆண்டுதோறும் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே எல்லா உள்ள குருவர்களும் திருவர்களும் கண்டிப்பாக துணை பரிசுகள் வாங்கும் குழந்தைகள் ஓம் ஜெய் குருவே துணை என்ற ஒரு நாமத்தை சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நாமத்தை சொல்லி அவர்கள் திருவர்களையும் குருவர்களையும் அடையும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போது ரோகிணி மாதா இந்த அருமையான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இன்னும் நடைபெற இருக்கிறது. பரிசுகள் வழங்கியவுடன்
வணக்கம் 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 வணக்கம். மடத்துக்கு வரவே மாட்டீங்க. ஒரு நிமிஷம். நாளைக்கு வேசார்பாடி அம்பேத்கர் கல்லூரி எதிர்க்க கரபாத்திர சிவபுரம் சாமி குரு பூஜை. புதன்கிழமை மறுநாளுக்கு மறுநாள் பெரம்பூர் ரயில்வே நிலையம் அருகில் அந்துநாத சாமிக்கு குரு பூஜை. தனியாக அழைப்புதல் கொடுக்குற நம்ம சேனலில் பார்த்து வந்துருங்க. நன்றி. ஸ்ரீ தண்டையார்பேட்டை அவதூத சாம்பாட்டு சித்தர்களிடம் அன்னை சித்தர் ராஜ்குமார் சுவாமியோட சீடர்கள் ஒருத்தர். இவ்வளோ நாள் அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக கூட இருக்கீங்க எல்லா ப்ரோக்ராமுக்குமே. ஸோ மேலும் இன்னும் நிறையா ப்ரோக்ராம் பண்ணுவோம் நம்புகிறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் நான் மாற்றிக்கிறேன். இறுதியாக மங்களம். ஏப்ரல் 14 தமிழ் எப்பவுமே தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வீரசாமி குரு பூஜை. திருமலைக்கு அவர் கொடுத்துட்டாரா? இவர் வந்து சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் அரவிந்த சித்தர் பக்கத்திலே இவருடைய சமாதி இருக்கு. கோவிந்தசாமி என்கிற சனிச்சிருக்கார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை எதிர்ப்பக்கம் இவருடைய தெருவை தங்கிருந்து தவம் செய்தவர். குப்புசாமி ஐயர் இல்லறத்தில் இருந்து 40 ஆண்டுகள் அவதூதராக இருந்து தவம் செய்து ஞானியானவர். சாப்பிட வேணும்.
நல்லா அருமையா ஆடினா அவங்க ஜோதிலட்சுமி. இங்க பாருங்க, இங்க வாங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க. அப்படியெல்லாம் நடக்குது. சித்தரை தரிசனம் செய்துவிட்டு வெளியாடும் தியானம் செய்வதற்கும் இந்த பிரசாதத்துவதற்கும் எந்த அனுமதியும் இல்லை. ஆகல் பக்தர்கள் சித்தரை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து போட்டோக்கள் எடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். சாயந்தரம் இங்கே வந்து இது இதுதான் மெயின் மேட்ரு. அவங்க நிறைய உட்காந்து நின்று நிற்பானுங்க தெருவில் பரவாயில்ல. இப்போ நம்ம இடத்துலலாம் நடக்கும். என்ன உட்காந்துட்டு ஜனம் என்ன பண்ண சாமியார் கையில் விபூதி வாங்கினா ஏதோ ஒரு சாமியார் கையில் விபூதி வாங்கினா நம்ம நினைப்பா ஒரு 100 ரூபாய் எடுத்து வரணும். அந்த 100 ரூபாய் அங்கே கொடுத்துட்டு போவான், ஏமாந்துருவான். சாப்பிடுங்கம்மா, அப்படியே வந்துட்டேன், வாங்க. இது சுற்றுலா தலம் கிடையாது. இது ஆன்மீக குருபீடம். தரிசனம் மட்டும் உண்டு. தியானம் செய்வோர் போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது. தரிசன நேரம் மாலை 4 மணி முதல், காலையில எல்லாம் கிடையாது, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இனி எல்லாம் நன்மையே, என்னெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி. டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ். 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பெறுக. இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூர் டு எய்ம் அண்ட் கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689814. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு, போட்டி, பொறாமை, எதிர்மறை எண்ணாலைகள், பில்லி சூன்யம், தொடரும் கவலை, கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை 9382689814. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள்.